மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளதாக தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மாநில அரசின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், 3வது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாநில அரசின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என தற்பொழுது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். சட்டப்பிரிவு 200 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசமைப்பு சட்டம் பிரிவு 200 கீழ் ஆளுநருக்கு எந்தவித விருப்ப உரிமையும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆளுநரின் செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் ஆலோசனைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் என நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தங்களுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக 10 மசோதாக்களை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அரசியல் சாசன பிரிவுக்கு விதியின்படி ஆளுநர் மாநில அரசினுடைய உதவி மாநில ஆலோசனையை தான் செயல்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டிருப்பதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தற்போது வாசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பு ஆரம்பம் முதலே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, பர்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகிய கொண்ட அமர்வுல தீர்ப்பு வாசிக்கும் போது ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிய மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அதாவது அந்த மசோதாவுக்கு அனுமதி வழங்குவது, அந்த மசோதாவை வித்தோல்டு அதாவது நிறுத்தி வைப்பது, அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என இந்த 3 அதிகாரங்கள் மட்டுமே ஆளுநருக்கு இருக்கிறது. இந்த 3 முடிவுகளில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே ஆளுநர் எடுக்க முடியும். ஆளுநர் அரசியல் சாசனத்தின்படி அவர் அரசியல் சாசனத்திற்கு எதிராக அவர் எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என்பதனை உச்சநீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. 10 மசோதாக்கள் கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு முதல் ஆளுநர் தரப்பில் கிடப்பில் இருக்கிறது. 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்ட பிறகு அனுப்பி இருப்பதும் அதனை ரத்து செய்வதாக தற்போது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறது. பல்வேறு நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகள் தொடர்பான ஒரு விவரங்களையும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக பேரறிவாளன் மற்றும் சூப்ரா ஆகியோர் வழக்குகளை மேற்கோளாக காட்டி விதிகள் அடிப்படையில ஆளுநர் செயல்படாமல் இருந்துள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநில அரசினுடைய ஆலோசனைக்கு மாறாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் அல்லது மசோதாக்களை கருத்துக்கள் கேட்டு சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்ப வேண்டும் தவிர இதனை கிடப்பில் போடக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநருக்கு கிடையாது என்பதனை நீதிபதிகள் தெளிவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்ட ஆளுநர் செயல்படவில்லை. எனவே 2010ஆம் ஆண்டு முதல் கிடப்பில் போடப்பட்டு 10 மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் அரசினுடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவது ஒரு அறிவுரையையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சிவா, நீங்க இணைப்பில் இருக்கீங்க. திமுக சார்பாக TKS இளங்கோவன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். உங்கள் சார்பாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக TKS இளங்கோவன் அவர்களுக்கு வணக்கம். உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை, இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் அரசினுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக தான் இருக்கிறார் என்பதை உச்ச நீதிமன்றமும் தெளிவாக தெரிவித்திருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விதி என்னென்றால் ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனை பேரில் இயங்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கியுள்ள அதிகாரம். எனவே அமைச்சரவை முடிவுதான் எந்த
தீர்மானமும் அல்லது எந்த சட்ட திருத்தமும் அதை சட்டமன்றம் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விதிக்கான அரசியலமைப்பு சட்ட விதி சொல்வதற்கான பொருள். இதை மீறி இந்த ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவர் மீது நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு. இன்றைக்கு நீதிமன்றம் நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு சரியானது என்பதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்பதுதான் எங்கள் பார்வையிலே தெரிகிறது. நிச்சயமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அரசும் ஆளுநரும் ஒத்திசைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஒரு வழங்கிய ஒரு உத்தரவுல குறிப்பிட்டிருந்தது. தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராகவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய அதைத்தான் சொல்றேன் நான். அரசியலமைப்பு சட்டமே ஆளுநர் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டும் என்று ஒற்றை வரியிலே சொல்லிவிட்டது. எனவே அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஆளுநர்கள் செயல்பட வேண்டும், எந்த மாநில ஆளுநராக இருந்தாலும். ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு நிர்வாக தலைவராக அவர் இருக்கும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு எதிராக அவர் செல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் வாதம். அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். நிச்சயமாக உச்சநீதிமன்றம் இப்போ ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தது. ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அந்த 10 மசோதா விஷயத்தை சொல்லியிருக்கு. நம்ம எப்படி மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த சட்ட மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமா அல்லது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்கள் போதுமானதாக இருக்கும் சொல்லுங்க. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களே போதும் என்றுதான் நான் கருதுகிறேன். சட்டப்படி புதிதாக இன்னொரு அதே மசோதாவை மீண்டும் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்காது என்றுதான் கருதுகிறேன். இதை மீண்டும் ஒரு பரிந்துரையோடு மாநில அரசு ஆளுநருக்கு அனுப்பினால் அவர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும் மற்றும் மேலே குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய இன்னொரு கருத்து, அதிகபட்சமாக 3 மாதத்துக்குள்ளாக ஒரு மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா ஆண்டு கணக்கில் கிடப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அரசு தரப்பில் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு மூத்த வழக்கறிஞரா நீங்க கேட்பாங்க. அதாவது பொதுவாக என்னவென்றால் ஒரு மசோதாவை நிறைவேற்றி சட்டமன்றம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அதை பரிசீலித்து அதில் ஏதேனும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு பிரிவு இருக்கிறது என்றால் அல்லது ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அதை மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பி அவர்களை சரி செய்து அனுப்ப சொல்லலாமே தவிர அதை கிடப்பிலேயே போட்டு வைத்திருப்பது என்பது ஆளுநர் தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்துகிறார். அவர் தன்னுடைய பதவியின் மூலம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறி இருக்கிறார் என்று பொருள். எனவே இது ஆளுநர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 மாத காலம் கூட அதிகபட்சமாக அவர் சொல்லி இருக்கிற நீதிமன்றம் சொல்லி இருக்கிற காரணத்தினால் ஏற்றுக்கொள்கிறேன். உடனடியாக ஒரு எந்த மசோதாவை அனுப்பினாலும் உடனடியாக அதை பரிசீலித்து அது சரியாக இருந்தால் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டால் மாநில அரசிடம் உடனடியாக விளக்கத்தை பெற்று அதை கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நடைமுறை. அதே போல உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநருக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி 200 படி ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. அந்த விதி 200ல வேறு என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு? இதுதான் சொல்றேன், மாநில அமைச்சரவையின் ஆலோசனை பெற்று அதன்படி நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவான அந்த ஒரு விதி. அதை அவர் செய்ய வேண்டும். ஆளுநருக்கு தனியாக சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த அதிகாரங்கள் கூட மாநில அமைச்சரவையின் ஒப்புதலோடு அவர்களுடைய ஆலோசனையை பெற்றுத்தான் அவர் செயல்பட வேண்டும். தன்னிச்சையாக செயல்படுவதற்கான எந்த ஆளுநருக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும் பொழுது நிர்வாக அதிகாரியாக இருப்பார். ஆளுநர் என்பவர் நிர்வாக அதிகாரியே தவிர சட்டம் இயற்றும் இடத்திற்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. சட்டம் இயற்றும் அதிகாரம் சட்டமன்றத்துக்கு மட்டுமே உண்டு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். அவர் நிர்வாக அதிகாரியை தவிர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் பதிவு மிக்க நன்றி. நன்றிங்க.